அனைத்து நன்மைகளுக்கு நன்றி எழுதலாகவும் ஒப்புக் கொடுக்கின்றன. மேலும் பிரீத்தி அவர்களின் பிறந்த நாள் விழா நன்றி திருப்பலியாகவும், மேலும் அமலா இறந்த 5ஆம் ஆண்டு திருப்பலியாகவும், அவர்களின் ஆன்ம இடைக்காட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, திருமறை காலம் ஆண்டவர் இயேசுடைய வருகைக்காக நம்மையே சேர்த்து அவருடைய விழாவிலே பங்கெடுக்க இருக்கின்றோம். எனவே கடவுள் நம்மை தேடி வந்தார், மறுமுறை அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். எனவே நாம் சிறப்பாக ஆற்றலோடும் சக்தியோடும் நலத்தோடும் நாம் இந்த விழாவை கொண்டாட இறைவன் நமக்கு சக்தியை தர வேண்டும் என்று இந்த நாளில் தெரிவிப்போம். நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று கொண்டாடுவோம். அவருடைய நேரங்களுக்காக மனவருத்தி ஆண்டவருடன் மன்னிப்பு வேண்டும். உள்ளநோக்கி வருவோரே, குணமாக்க பெற்ற ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே, பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவோர் கை செல்வாராக. மன்றாடுவோமா. எல்லாம் இறைவா, நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருள். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர் நீதி செயல்போது எதிர்கொள்ளவும், அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணரசை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவார்களோ. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனோ ஐயத்தை திரும்பார்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாட்டில் விளையும் நற்கனிகள் இஸ்ரவேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 2-6 முடிய. ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிக்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாயிருக்கும். நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும். அந்நாளில் சீயோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர். உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர். என் தலைவர் சீயோனின் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்பு தன்னலை ஏற்ற அவரது ஆற்றலும் எருசலேமின் இரத்த கரைகளையும் கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார்.
சீயோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடி வரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார். புகைப்படலத்தையும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் ஒளி சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்து மாற்றுக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும். அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றும் மலைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. பல்லவி. உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். பல்லவி. எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தி வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 5-11 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நகூம் சென்றபோது 100 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையோடு படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து குணமாக்குவேன் என்றார். 101 தலைவர் மறுபடியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரர்கள் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்வேன் என்றால் அவர் செல்கிறார். வேறு ஒருவரிடம் வருகின்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து நம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக ஒரு சொல்லுகிறேன், இஸ்ராயேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரை போற்றுங்கள். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதமான புனித அந்தோனியாரே. அன்புக்குரியவர்களே, இப்ப என்ன காலத்தில் இருக்கிறோம்? திருவரை பாட்டு ஆண்டுல திருவரை பாட்டு முதல் வாரத்தில் இருக்கிறோம். எனவே இந்த முதல் வாரத்தில் இருந்து எத்தனை வாரங்கள்? 4 வாரம் இந்த தயாரிப்பு வாரம். அடுத்தது கிறிஸ்து பிறப்பு.
இவை இப்படி நம்முடைய நல்வாழ்வுக்காக திருச்சபை இந்த காலங்களை எல்லாம் பிரித்து அதன் அடிப்படையிலே நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்வை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு இவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. எனவே நாம் இந்த காலத்திலே இன்னும் அதிகமாக தயாரிக்க வேண்டும். கல்யாணம் நடக்குதுன்னா என்ன பண்ணுறீங்க? தயாரிக்கிறீங்களா? பொண்ணு மேக்கப் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. யோசிக்க உட்காந்துனா தயாரிப்பு இங்கே போய் மேக்கப் கூப்பிட்டு அழகான உடை உடுத்தி பண்ணுறாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றும் நடக்குது இல்லையா? அதே போல் இந்த கடவுள் நம்மை தேடி வந்தார், ஏற்கனவே வந்துட்டாரு. அப்போ நாம் இல்லை, ஆனால் இப்போதாச்சும் நாம் கொண்டாடணும் இல்லை. அவர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறார் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர்கள் மெசியா வருவார்னு தான் தெரியும். ஆனால் என்ன செய்வார்னு ஒரு சிலருக்கு தெரியும். சரி, அதுக்கு பின்னால் அவர் செய்ததை பார்த்து நமக்கு நற்செய்தியை கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே நம்ம அவர் செய்ததெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம், நாம் கேட்டிருக்கிறோம். இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் தான் அதிகமாக கேட்கிறது, நம்மளோட அதிகமாக கணக்கு கேட்டுக்கணும் இல்லையா? கணக்கு கொடுக்க வேண்டியா? தெரியாமல் தெரிந்தும் அறியாமல் இருக்கிறார் அப்படிங்கிறது அது மடத்தான். ஆண்டவர் இயேசு அதனால வெளிப்பாடுன்னு சொல்றார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகத்தில் நாம் காசு பணம் சொத்து சம்பாதிக்கிறதுக்கு விழிப்பாக இருக்கிறோம். அது சிலர் கொஞ்சம் மதியம் வாங்கி விட்டாங்க, அது விழிப்பாகிறவங்க திருடின்னு போயிடும். திருடின்னு போகிறது விழிப்பா இருக்கிறதா? இல்லை, அது தீய செயல். எது நல்ல காரியத்துக்காக தான் விழிப்பாகும். என்னுடைய பாதுகாப்பு, அடுத்தவர்களையும் பாதுகாக்க வேண்டும், அதான் விழிப்பு. என் வீட்டில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணுமோ அது அடுத்தவங்களோட பாதுகாப்பாக. எனவே அவங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லாத நேரம் அது கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த விதத்தில் முடக்குவாதம் உள்ள ஒருவருடன் 101 தலைவர் வராது. ஒரு பெரிய அதிகாரி பையன் முடக்குவாதம். நமக்கு தெரியும், முடக்கவாதம் இருக்குது, அப்புறம் முகவாதம் இருக்குது, வாதம்லாம் இருக்குது. அப்புறம் வேற என்ன வாதம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. பக்கவாதம் இருக்குது, முகவாதம், பக்கவாதம், அப்புறம் பிடிவாதம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்படியே இருக்குது, முடக்கி போகுது. அந்த மாதிரிலாம் இவன் முடக்குவாதம் எல்லாம் முடங்கி இருந்திருக்கான். உடல் அளவில் முடங்கி இருக்கான். உயிர் இருந்தது, ஆனால் இயக்கம் இல்லை, ஆற்றல் இல்லை. ஆனால் ஆண்டவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல இருந்திருக்கான். ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய பயன்படும். எனவே இந்த வார்த்தைக்கு பாருங்க எவ்வளவு நமக்கு அதுக்கு சக்தி இருக்கு. எனவே வார்த்தைக்கு நமக்கு சக்தி இருக்கு. நீங்கள் தீய வார்த்தை சொல்லி திட்டினா மற்றவங்க ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்கிறது. ஏன்னா அது காயப்படுது, என்னை முடக்குது, என்னுடைய வளர்ச்சி தடுக்குது. அதனால் அதை ஏற்றுக்கொள்ள. ஆனால் நல்ல வார்த்தை சொல்லும் பொழுது பாராட்டு போடும்போது சாலை போட்டேன், மாலை போட்டேன் நான் போடும்போது என்ன ஆகும்? கொண்டாடுறோம், வளர்ச்சி அடையும். அப்படிதான் நம்முடைய வளர்ச்சி, நம்ம வளர்ச்சி பாதையில் தான் நம்ம போகணும். புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும். அப்படின்னா தான் முடங்கிக்கிறவங்க எழுச்சி வரலாம். கேக் வெட்டணும், ஆடுறதுன்னு இப்போ விழா கொண்டாடுறது முடங்கி போயிடக்கூடாது. நம்ம திருவிழா மாதிரி கொண்டாடணும். எப்பயுமே சாப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. குழம்பல் ஒரு சிலர் எந்த நேரம் போனாலும் குழம்பல் தான் இது இல்லை அப்படி உடனே எப்படி அவங்க இருப்பாங்க? அது ஒரு அவங்களுக்கு முடக்குவாங்க. அதுலேயே முடங்கியிருக்காங்க. அதிலிருந்து வெளியே வரணும். வெளியே வருவதற்கு தான் ஆண்டவர் இயேசு வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக வாங்க, மனத்தை மாறுங்க என்று சொல்லி நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். எனவே இந்த முடக்குவாதம் ஒரு வார்த்தை சொன்னால் போதுன்னு முறைங்க. இன்னைக்கு பலவிதமான முடக்குவாதம்.
உடல் அளவில் கூட விவாதங்கள் படமாக இருந்தாலும் பேச்சு அது இருந்தாலும் நமக்கு பல சமுதாயத்தில் பல விதமான முறைக்கு போகிற சக்திகள் கவலைகள் துன்பங்கள் பொருளாதார வசதியின்மை அதெல்லாம் என்னமோ நம்ம முடக்கி வச்சிருக்கு எந்திரிச்சு நடமாடும் உற்சாகத்தோடு ஆற்றலோடு நாம் இருக்க முடியவில்லை. பாவமும் ஒரு கூட கூடாது, பாவங்கள் செய்யணும், நம்ம அநியாயம் செய்யணும், இதெல்லாம் முடக்கு கூடாது. எனவே அதுவும் நமக்கு ஒரு தடையாக இருக்குது நம்முடைய வாழ்வு. இதையெல்லாம் நம்ம நீக்குவதற்காக தான் இயேசு ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை தான் நீக்கும். சோப்பு எப்படி ஒரு கரையெல்லாம் போகும், அது மாதிரி வார்த்தை நம்முடைய குற்றமுறை பழி சொல்லலாம் நீக்கும். அப்போ இறைவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கணும். இறைவனுடைய வார்த்தை குணப்படுத்துது, இறைவனுடைய வார்த்தை எழுந்து நடமாட வைக்குது, இறைவனுடைய வார்த்தை நமக்கு பொருளாதாரத்தை வெற்றி பார்க்குது, இறைவனுடைய வார்த்தை நம்மை மகிழ்ச்சியாக வைக்குது, மனநிறைவோடு இருப்பதற்கு எல்லாத்துக்கும் இறைவனுடைய வார்த்தை நமக்கு துணையாக இருக்குது. எனவே அந்த வார்த்தையை தான் நூற்றொரு தலைவர் நம்பினான். இவை அன்புக்குரியவர்களே, நம்பினான். நம்புறது சும்மா பேரளவில் அது வாழ்க்கை முழுவதும் பாதிப்புக்குள்ளார். அதனால தான் அந்த பையனுக்கு நலம் கிடைக்கும், குணம் கிடைக்கும். எனவே இன்று நாம் அப்படியே தான் வரணும், அப்படியே போகக்கூடாது, அப்படியே வருவது அப்படியே இருக்கக்கூடாது. மாற்றத்தை நாம் காண வேண்டும். ஒவ்வொரு திருப்பதியும் இறைவார்த்தை படிக்கும் போது எனக்குள் கடவுள் வைக்கிற சக்தி அபார சக்தி, கொஞ்சம் நஞ்சமான சக்தியா அபார சக்தி வைக்கிறது. இந்த உழைப்பினால கொஞ்சமாக நீ உலகத்தை உருவாக்குனா கூட உண்மையை உருவாக்கும். உன் குடும்பத்தை கட்டியிருக்க வேண்டும். எவ்வளோ வெள்ளக்காரனாக வந்து பாலங்கள் ரயில்வே இதெல்லாம் போட்டு பார்க்கும்பொழுது நீங்கள் வேண்டூர் டேம்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் போயிட்டு வந்தோம் கல்யாணம், அவ்வளோ அந்த காலத்தில் எவ்வளோ தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நிறுத்தி வந்துகிட்டே இருக்கும்போது எப்படி பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் தான் நம்ம தண்ணியை தவிர தஞ்சாவூர் வரைக்கும் அடிச்சுட்டு போயிடும், தமிழ்நாடு பாதியை போயிடும். ஆனால் அன்றைக்கு எப்படி அவங்க கட்டியிருக்கும். எனவே அவங்க திருப்பி அபார சொன்னாங்க கடவுளுடைய ஆசீர்வாதம், நம்பிக்கை இதெல்லாம் தான் அவனுக்கு. ஆனால் இன்னைக்கு பாலம் கட்டுறாங்க, 2வது நாள் அந்த பாலம் காற்று வெள்ளத்தில் அடிச்சு பூசிட்டு. ஆனால் அது 50, 100, 75 ஆண்டுக்கு முன்னாடி எப்போ கட்டப்பட்டது இன்னும் வித்தியாசம். இவை அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படிதான் நாமும் கட்டி எழுக்கணும். நம்முடைய வாழ்வையும் அப்படிதான் கட்டி எழுக்கணும். உறுதியாக இருக்கணும், நல்லா தரமாக இருக்கணும், கடவுளுக்கு ஏற்றவதாக இருக்கணும், நம்பிக்கை உள்ளவதாக இருக்கணும். எனவே நாம் இந்த கட்டி எழுப்புதல் என்பது மிகவும் முக்கியமான. ஒவ்வொருத்தரும் ஒரு மனம் ஒழிப்பாங்க, ஏதாவது ஒன்றுன்னா நொடிக்கலாம். அப்படியே வீழ்ச்சி அடைக்கணும். இவங்கெல்லாம் வரும் போகும், காத்தடிக்கிற மாதிரி சூறாவளி அடிச்சுட்டீங்கன்னா புயல் வருதுன்னா வரலி. ஆனால் புயல் வருதுன்னு சொல்லி எப்பயும் பயந்துட்டு இருந்தாங்க, எச்சரிக்கையாக இருந்தாங்க. ஆனால் வரவில்லை, வந்தாலும் பார்த்துக்கொள்வோம் இருந்தாங்க. கடவுள் நமக்கு ஆசை வைச்சார். எனவே இந்த மாதிரி நம்ம எத்தனையோ துன்பத் துயரங்கள் மனித வாழ்க்கை இருக்க தான் செய்யும், அதை அகற்ற முடியாது. ஆனால் அதிலிருந்து நாம் அதுக்கு சவாலாக வாழணும். அதுதான் நம்ம மனிதன் நம்மை படைச்சிருக்கிறார். சும்மா சாதாரணமாக எனவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு கடவுளுடைய போர் செய்யும், கடவுளுடைய பிரதிநிதி. எனவே கடவுளை பிரதிபலிப்பதற்காக அவருடைய தாயை தாங்கி இருக்கிறோம். இப்போ எவ்வளோ காரியங்களை நாம் செய்ய வேண்டியது. எனவே நம்ம ஊர்வலம் செய்ய வேண்டாம். நம்ம வட்டாரம் அந்தோனியார் வட்டாரத்துக்குள்ள அதை செய்வோம். இந்த கிறிஸ்துமஸ்க்கு இதை செய்வோம், ஈஸ்டருக்கு அதை செய்வோம், இந்த ஆண்டு அதை செய்வோம் என்று எல்லாரும் உட்கார்ந்து திட்டம் போட்டால் இன்னும் எத்தனையோ காரியங்களை செய்யணும். எங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, அதற்கு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் அதை கொடுத்தது நம்ம மறைச்சி வச்சுக்கிறோம் அல்லது என்ன பண்ணுறோம், அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம், அழித்து போயிருந்து பயன்படுத்தணும். அந்த மாதிரி நாம்
அந்த திறமையாக இருந்தாலும் சரி, பொருளாதார வளமாக இருந்தாலும் சரி, உழைப்பாக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு பயன்படுத்தினா நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு நான் உழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கணும்னா நான் படிச்சுக்கிற பின்னாடி சொல்லிச்சுன்னா விட்டுருமா 50 வயதானது 50 வரையாது. இல்லை அதுக்கு பயிற்சி கொடுத்தா தான் படிப்பு அடாடா வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வளர்ந்தாங்கன்னு சும்மா வளர்க்க முடியுமா? அப்போ அவங்க மூளையை செலவு செய்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, வளர்க்குறாங்க. அதே மாதிரி உழைப்பினால உயரும். இந்த மாதிரி நம்ம மொத்தம் என்ன கடவுள் கொடுத்துருக்காருன்றதை கண்டுபிடிச்சு என்ன ஆர்வம் இருக்குதோ அதை நம்ம முழுமையாக பயன்படுத்தி அதை செய்யணும். அதான் வாழ்க்கை. பார்த்த சகோதரிகளே, அதெல்லாம் முடக்கு வார்த்தை நம்ம வெளியே வரணும். முடங்கி போயிருக்கிறது எல்லாம் முடக்கும். அந்த முடக்கு வார்த்தை நம்மிடமிருந்தும் அகற்ற வேண்டும். நமக்கு உடல் அளவில் முடக்கு இருந்தாலும் பொருளாதார அளவில், சமூக அளவில் முடங்கி இருக்கணும். இதெல்லாம் தகத்தேறிய ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதை உணர்வோம். நாமும் அவரெல்லாம் இயேசு ஆண்டவருடைய பந்தியிலே அமர்வோம். ஆமென். இக்காணிக்கைகளையே தருட உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இறைப்பற்றோடு கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாகும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக என்னாலும் இடத்தில் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நெய்யுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமையே தாக்கி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டு எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது
இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாக இருந்து துணிவுடன் எதிர்பார்க்கிறோம். ஆகவே வானதூத புனித அனைவரோடு சேர்ந்து மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, தீமையாவை தூயவர் தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உடைய ஆவியை பொழித்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு மாறுவலுவாகும். அவர் பாடுபட உடம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்துக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு அருந்தியவே கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அங்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்துக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபோரும் வாழ்வரும் அப்பத்தை மீட்பளிக்கின்றத்தை பகுதிக்கின்றோம். ஓம் திருமுனின்று ஒருபடியே தகுந்தவன் என ஏற்றுக்கொண்டே நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆழ்வந்து சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் வந்து அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தோம். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் விளக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினோடு ஏற்றணும். எங்கள் அனைவர் மீது விளக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே ஒப்பந்தவராய் இருந்த புனித அனைவரோடும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமருள கொண்டாடுகிறோம். இவர் வழியோக இவரோடு இவரில் எல்லோம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றியத்தில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனாக மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருந்தத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை குறிப்பிட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை எல்லாம் வராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியை ஒற்றுமை தருவீராகும்.
என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்க அமைதியை பயிரோடு அறிவித்துக் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியில் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியில் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியில் எங்களுக்கு அமைதி அருளவும். இதோ உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி, இவர் தர்மத்தில் தலைக்கு பெற்ற நாம் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் சோதனை பார்த்து நிறைவாக இருக்கிறதாக என்
தொடங்கியிருக்கிறோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே விரைவாக முடிக்க ஜெபம் செய்யுங்கள் என்ற ஒரு இடர்பாடு இல்லாமல் இந்த தொய்விக்கு சிறப்பாக நடைபெற உங்களுடைய உதவி தேவை. மிஷன் நாயகன் சார்பாக நீங்கள் 3900 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 800 உங்கள் அனைவருக்கும் பாராட்டி கை தட்டி நாங்கள் பெரிய அன்பீங்களாம் நம்ம கூட கொடுக்குறோம். 2500, 3000, 4000 உங்களுக்கு 13 குடும்பங்கள் 3800 கொடுத்துருக்கீங்க. நன்றி. அப்புறம் 25 ஆண்டுகள் வெளிச்சென்ற பால் சபையில் மரியாதை சேரணையில் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சரிங்கன்னா 25 ஆண்டுகள் தொடர்ந்து மரிக்கிழமை ஒரு கூட்டம் நடக்குது. வர சனிக்கிழமை அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. தெரியுங்களா? அப்போ பரிசு இல்லை, நீங்கள் போக இந்த நாளிலே நமக்கு மேனோட வந்து அதை உதவி செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுளை அனைவரும் எழுந்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்கும் வருவார், நமது நிலமும் நமது பணத்தையும் தரும். நன்றியோடு மன்றாடுவோமா. ஆண்டவரை நிறையற்றின் நடுவில் நாங்கள் வாழுகின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பதோ எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவிகளை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு ஏற்ற மக்களாக நாளும் வளர சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கருத்துக்களுக்காகவும் எங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் அமைதிக்காகவும் பங்காளை படித்தடை நடைபெறவும் நல்ல மழைக்காகவும் வேண்டிக் கொள்வாங்க. பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தொகைதென போற்ற பிறகு அவரது ஆட்சி வருக. இந்த திருவிழம் நிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. பெற்றவர் நீரே, உடைய துரோகிங்கனியாய சுமாசை பெற்றவரே, தந்தைக்கு மகனுக்கு தூயாவியருக்கும் மாற்றுமே என்றாவதாக.